அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார்? அல் அம்பியா, நபிமார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு, நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைந்தவர்களுக்கு கைர் நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான், அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா? சந்தோஷம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைந்த முஃமின், ஏன்? அவனுக்கு ஒரு கைர் நடக்கிறது, அவன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது, அவன் பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர். அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான், அதுவும் கைர் தான். அவனுக்கு சோதனை வந்தால் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமானிலேயே இருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலேயே இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்திதான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன் இடத்திலே முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வகது காப மன் தஸ்ஸாஹா, வகது காப மன் தஸ்ஸாஹா. என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி வசனங்கள். மரணத்துடைய நேரத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு. நஃப்ஸுல் லவ்வாமாவை அழைக்கவில்லை, எங்கே? நஃப்ஸுல் அம்மாராவை அழைக்கவில்லை. யாரை அழைக்கிறான்? நஃப்ஸுல் முத்மஇன்னா. என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்ன தன்மை நஃப்ஸுல் முத்மஇன்னா? விரைந்து வா, யாருக்காக சுஜூது செய்தாயோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தாயோ, யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ, அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான், நீயும் அந்த ரப்பை பொருந்திக் கொண்டிருக்கிறாய். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, உன் அடியார்களில் நுழைந்து கொள், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு, சொர்க்கத்திலும் நுழைந்து கொள். நஃப்ஸுல் முத்மஇன்னா. இதே நஃப்ஸுல் முத்மஇன்னாவை பார்த்துதான் இன்னொரு அழைப்பு. என்ன அழைப்பு? சூரத்துல் ஹாமீம் சஜ்தா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகிறார், மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி படுக்க போடாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே, அவ்வளோதான் சக்கராத்துடைய ஹால். நம்முடைய கெண்டை கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுது, நம்முடைய தொண்டைக்குழிய உயிர் அடைக்குது. உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது. உடம்பெல்லாம் பின்னி எடுக்கும் உயிர், அங்கும் இங்கும் ஓடும். மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம், இன்னலில் மௌத்தி லசக்கராத், இன்னலில் மௌத்தி லசக்கராத், இன்னலில் மௌத்தி லசக்கராத். ஆம், மரணத்துடைய நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது, ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம். அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். உங்களை மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யார் ரப்பை ரப்பாக ஏற்று சும்மஸ்தகாமு, நஃப்ஸுல் முத்மஇன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அது ஒரு காலும் நிலை தடுமாற மாட்டார்கள், ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள், ஒரு காலும் அல்லாஹ்வை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள். تتنزل عليهم الملائكة, மலக்குகள் இறங்கி வருவார்கள். அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சொல்லுவார்கள், பயப்படாதே மனிதா, பயப்படாதே நஃப்ஸே,
உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே. வலா தஹ்சன், சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். நஃப்சுல் முத்மஇன்னா வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்சுல் முத்மஇன்னாவே, பயம் வேண்டாம் என்று அழைப்பார். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃப்ஸோடு தான் நாம் இருக்கிறோமா? யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று? அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குல் மௌத் வந்து விடலாம். எந்த ஹாலத்தில், எந்த நிலையில், எந்த குடும்பத்தோடு, எந்த ஊரிலே, எந்த விமானத்திலே, எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹு அலம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத். அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, அல்லது எல்லோரையும் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை, கதவுகளை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா? நம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா, அல்லது 4 நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா? தெரியாது. ஆனால் நஃப்சுல் முத்மஇன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களுடைய ஜனாசாவை அழைத்து செல்வதற்கு, ஜனாசாவை, அவருடைய உயிரை கைப்பற்ற வருவதற்கு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அழைத்து வருவான். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த நஃப்ஸை எப்படி அடைவது? இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன? முதலாவது வழிமுறை தஹ்கீகுல் ஈமான். ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்துவது? யார் இந்த ஈமானை எமக்கு கொடுத்தானோ அந்த ரப்பை முழுவதுமாக அறிய வேண்டும். மனில்லா, யார் அந்த அல்லாஹ்? யார் என்னை படைத்தவன்? யார் என்னை பரிபாலித்தவன்? யார் எனக்கு உணவை கொடுத்தவன்? யார் எனக்கு ஆதரவளிப்பவன்? யார் எனக்கு குடும்பத்தை கொடுத்தவன்? யார் எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன்? யார் எனக்கு செல்வத்தை கொடுத்தவன்? யார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தவன்? யார் எனக்கு நோயற்ற வாழ்வை எனக்கு கொடுத்தவன் என்று யார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பு யார் என்பதை முழுவதுமாக என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். யார் அந்த அல்லாஹ்? சொல்லுங்கள் பார்ப்போம். அவனை பற்றி விளக்குவதற்கு குர்ஆனிலே மகத்துவமிக்க ஒரு ஆயத் இருக்கிறது. என்ன ஆயத்? அஅதமு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹ், ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அவனை தவிர உலகத்திலே வணங்க தகுதியான இறைவன் யாரும் கிடையாது. அவன் அல் ஹை அல் கய்யூம். அவன் நிலையானவன், அவன் உயிருள்ளவன். அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அவனுக்கு முதலும் யாரும் கிடையாது, அவனுக்கு இறுதியும் யாரும் கிடையாது. அவன்தான் முதல், அவன்தான் இறுதி. அவனுக்கு அழிவும் கிடையாது, முதலும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ எதுவும் அவனை பீடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம். ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான். உறங்கக்கூடிய தேவை அவனுக்கு கிடையாது. ஏன் உறங்க மாட்டான்? அவனுக்கு உறங்கக்கூடிய தேவை கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது. அவன்தான் தராசை உயர்த்துகிறான், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான். வ யுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில் லைலி வ அமலுல் லைலி பின் நஹார். இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் அவனிடத்தில் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. அல்லாஹு அக்பர். ஹிஜாபுஹுன் நூர். அவனுடைய ஹிஜாப், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம், அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிடும். அவனுடைய ஹிஜாப் நூர். அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள அந்த எல்லை அளவிற்கு அந்த வெளிச்சம் அனைத்து